மாடி தோட்டத்தில் வச்ச மிளகாயை பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு ஒரு செடியிலே. ஒன்று பழுத்தே வந்துருச்சு. கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், ஒரு செடியிலே 10 காய் கிட்ட விட்டுருக்கு. ஒரே செடியில் 10 காய் விட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விதைகள்லாம் வந்து போட்டு விதை போட்டு அது நல்லா முளைச்சி வரும்போது அதை எடுத்து பிடுங்கி மறுபடியும் திரும்ப நடணும். அப்படி நட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி காய் வைக்கும். ஒரே செடியில் 10-15 காய் இருக்குது பாருங்கள். இப்போ 1-2 பறிச்சுக்கலாம், ஏன்னா பழுத்துக்கிட்டு இருக்குது, சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு காய் பறிச்சாச்சு. இன்னமே இதில் ஒரு 5-6 இருக்குது, இதில் ஒரு 2-3 இருக்குது. இப்போ வத்தல் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் போட்டோம் பாருங்கள். பக்கோடா வத்தல், தக்காளி வத்தல், கஞ்சி வத்தல், இதில் அச்சில் போட்டு புரிஞ்சதெல்லாம் அதெல்லாம் பாதிக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாச்சு. எங்களுக்கு பத்தலை, அதனால் இப்போ மறுபடியும் திரும்ப ஒரு 3 கிலோ போல் அரைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்று போட்டு காய வச்சு எடுத்துட்டேன் பட்டையாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவரில் போட்டு புழிஞ்சிருக்கேன். இன்னும் ஒரு நாளைக்கு இருக்குது. நாளைக்கோ நாளான்னைக்கு புழிஞ்சு எடுத்துட்டேன்னாக்கா வத்தல் வேலை முடிஞ்சிடும் அதோட. ஏன்னா சீசனும் கிளைமேட் மாறிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ காலையிலே வத்தலை புழிஞ்சிட்டு அப்படியே முடக்கத்தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடக்கத்தான் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரசப்பொடி பண்ணுறதுக்கு. ஏன்னா டெய்லியும் ரசம் தேவைப்படும் எங்களுக்கு. அதனால் முட்டி வலிக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் முடக்கத்தான் தோசை சுடுவோம். இதுனாக்கா ரெகுலராக சேர்க்குற மாதிரி ஆகிடும் பாருங்கள். அதனால் இதில் மாடியிலே வளர்த்து கட் பண்ணோன்னா வரும் நல்லா பெருசாகவே. ஏற்கனவே போட்டேன் முடக்கத்தான் ரசப்பொடின்னு சொல்லி போட்டேன் வீடியோ. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க வேணா. அவ்வளோதான். இதை விட்டோன்னாக்கா இந்த வளருது பாருங்கள், இது அப்படியே வளர்ந்து மறுபடியும் திரும்ப வந்துடும். அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது விட்டோன்னா தான் அது வரும் அப்படியே உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இது காஞ்சிடுச்சுன்னா கம்மியாகிடும். அதனால கொஞ்சம் நிறையாவே அரைச்சோன்னாக்கா ஒரு 2 மாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி. மிளகாலாம் பறிச்சிட்டேன் பாருங்கள். ஏன்னா இதில் வர்ற விதைங்களை நம்ம எடுத்து போட்டோன்னா தொட்டியில் மாற்றி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த முடக்கத்தானுக்கு. வேணுங்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு தடவை முடக்கத்தான் பறித்து தோசையாக சுட்டுக்கலாம். ரசப்பொடியாக பண்ணி வச்சிட்டோன்னாக்கா டெய்லியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுதான் முல்லைப்பூச்செடியில் ஏறி கிடக்குது. இப்போ இந்த தொட்டியிலேருந்து இவ்வளவு பறிச்சாச்சு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் விட்டோன்னாக்கா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சுனாலே ஃபுல்லாக துளிர் விட்டு அது பாட்டுக்கு வந்துடும் அப்படியே கொடியாக. விதை இருந்ததுன்னா போட்டு விடுங்க. பூ பறிக்கலாம் போல். இங்கே வரும் அடுக்கு மல்லி. நேற்று பார்க்கல, அங்கே போய் அப்படி மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல். அடுக்கு மல்லி நல்லா செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அப்படியே தண்ணியில் முக்கிட்டு அலசி, அதுக்கப்புறமா கீரையை மட்டும் கிள்ளி காய வச்சு, நல்லா ட்ரையாக காய வச்சு பாருங்கள். இதெல்லாம் வத்தல் புழிஞ்சிட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் கழுவுறதுக்கு. அடியில் கூட கொஞ்சம் பிடிச்சி பார்த்திங்கனாக்கா, அதனால் நல்லா ஊறட்டுன்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கடையில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு 2 கட்டு ஆக்கிடுவாங்க. ஒரு கட்டு 30 ரூபா 40 ரூபாங்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே கொடியோடு ஆஞ்சி வச்சுட்டு அதுவும் இந்த முடக்கத்தெல்லாம் இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு 2 கட்டு 3 கட்டாக ஆகிடும். பார்த்திங்கனாக்கா 100 ரூபா கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட அந்த முடக்கத்தை.
நம்ம வீட்டிலே நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா தேவைப்பட்டப்போ அந்த முட்டி வலிக்கு வயசில் பெரியவங்க இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கெல்லாம், அதனால் ரெகுலராக போட்டுக்கிறது. இப்போ போயிட்டு கீரையை மட்டும் கிள்ளி காய வச்சுட்டு 1 நாள் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் ரசப்பொடி. இப்போ முடக்கத்தான் கீரை எல்லாத்தையுமே ஆஞ்சாச்சு. இது அப்படியே நல்லா காயட்டும். இப்போ வெயில் நாளில் நல்லா ஒரே நாள்லேயே காஞ்சிடும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா கடாயிலையும் போட்டு வெறும் கடாயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு ரசப்பொடி பண்ணலாம். எவ்வளோ காம்பு காஞ்சோடனே ரசப்பொடி பண்ணுறதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரசப்பொடிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தானில். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே முட்டி வலி எலும்பு தேய்மானம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி முடக்கத்தானும் பிரண்டையும் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். கால்சியமும் உங்களுக்கு கிடைக்கும். பிரண்டையில் உங்களுக்கு இதில் எல்லாம் வந்து நல்லது. இது வந்து கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுங்களும் சாப்பிட்லாம், நல்லது. அதனால் இதை எடுத்துருக்கேன். மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக இதெல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டாக சூட்டில் போட்டு அப்படியே பரட்டி எடுத்துருவேன். இது மெயினாக தேவைப்படுறது வந்து முட்டி வலிக்காக வேண்டி தான் செய்கிறது நான். ஏன்னா நான்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீக்கா போட்டேன். ஒரு ஷேர் ஆட்டோவில் கூட ஏற முடியாது, ஒரு பஸ்ஸில் காலை தூக்கி வச்சு ஏற முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. நீக்கா போட்டு அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இறுக்கி பிடிச்சி தான் ஏறுவனே பார்த்திங்கன்னா ஆட்டோவிலலாம். அந்த அளவுக்கு கால் வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாக ஒரு வெறித்தனமாக முடக்கத்தானும் பிரண்டையும் மாடியில் போட்டு அவ்வளோ சாப்பிட்ருக்கேன் 10 வருஷமாக. இப்போ வந்து நான் அந்த 1 வருஷத்துக்குள்ளே பார்த்துட்டேன். 1 வருஷம் கூட ஆகலை நான் நீக்கா போட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன், தூக்கியே போட்டேன். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நீக்காப்பே போடுறது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக இதோட இது தான். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா 2 மாடி ஏறி இறங்கி ஆகணும். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கீழே எல்லாத்துக்கும் கீழே இறங்கணும். வாசல் பெருக்க, கழுவ, கோலம் போடணும், தண்ணி பிடிக்க கீழே இறங்கணும், குப்பை வைக்க கீழே வரணும், கடைக்கு காய்கறி வாங்க வரணும், பூ வாங்கினா வரணும், எல்லாத்துக்கும் கீழே வரணும். அதே மாதிரி மாடிக்கும் மாடி தொடைக்கும் கீழேக்கும் மேலேக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவைனாலும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும். கடவுள் புண்ணியத்தில் அந்த முட்டி வலிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஓவராக நடந்து ஓவராக ஏறி இறங்கினா வலிக்கும். மற்றபடி ஒரு 2 தரம் 3 தரம் சும்மா ஏறி இறங்கினா வலி தெரியாது. ஏன்னா 60+ ஆயிடுச்சா அவங்களுக்கு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இதுதான் பிரண்டையும் முடக்கத்தானும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கிடச்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எதிர்க்க ஒருத்தவங்க அப்படி தான் கழுத்தில் தேய்மானம் ஆயிடுச்சு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கால்சியம் மாத்திரை எடுங்க, அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி சாப்பிடுங்கன்ட்டு. தெரியாதுன்னாங்க. நான் பொடிச்சு வச்சுருந்ததை கொண்டே கொடுத்தேன். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கொடுத்து ரசப்பொடி கொடுத்து, இந்த முடக்கத்தான் ரசப்பொடியை கொடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. என்ன இவ்வளோண்டு கிடச்சிதுன்னு கொண்டு வந்து செஞ்சு பார்த்துருப்பாங்க போல். நல்லா இருந்தது. நீங்கள் கொடுத்த பவுட்ரு இன்னும் கூட நல்லா மனமாக டேஸ்ட்டாக நல்லா இருந்தது, சூப்பராக. நான் இனிமேல் கொண்டு இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரில். அதனால் கழுத்தில் அந்த ஒரு மாதிரி ரிங்கு மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல நெக்கில், அதை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. திரும்ப முடியாமல், குனிய முடியாமல், நிமிர முடியாமல். இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாட்டில் கால்சியம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி நம்மளுக்கு. அதுவும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேணும் கால்சியம். இப்போ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா இவ்வளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ மழை பெய்ய திரும்பவும் துளிர் விட்டு வரும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒன்று ரசப்பொடியாக பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னாக்கா தோசை மாவில் அரிசி ஊற வச்சு காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு இந்த கீரையும் போட்டு அரைச்சி நைட்டுக்கு ஆளுக்கு 2 தோசை. நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவேன். முடக்கத்தான் தோசை மாதிரி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தரமாவது செஞ்சுருவேன். அதில் ரசங்கிறது டெய்லியும் இருக்கும். அதனால் ரசப்பொடி தான் மெயினாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இப்போ கடாய் காஞ்சிருச்சுனாக்கா ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, இது வந்து கட்டி பெருங்காயம், காஞ்ச மிளகா, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, முடக்கத்தான், அவ்வளோதான். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். நல்லா கடாய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா தீஞ்சிரும், அப்படியே கரிஞ்சு போயிடும். அந்த வறுத்து வைக்கிற ரசப்பொடியோட வாசனையே அது ஒரு தனி தான் பார்த்திங்கன்னாக்க.
கூட கொஞ்சம் நேரம் விட்டோம்னாக்கா கரிஞ்சு போயிடும். இதுலேயே துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பருப்பு தண்ணி சாம்பார் வைக்கிற அன்றைக்கி தான் பருப்பு தண்ணி கிடைக்கும் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு. இது நம்ம போட்டு வறுத்து இதிலே அரைச்சிட்டோம்னாக்கா பருப்பு ரசம் மாதிரியும் ஆகிடும் பாருங்கள். இப்போ துவரம்பருப்பும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம், கலர் மாறாமல். அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். மிளகு காரம் இந்த மிளகா காரமே காரம் இருக்கும் ஓரளவுக்கு. அப்படி சின்ன குழந்தைங்களா வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வேணா ஒரு 2 3 கம்மி பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லியுமே நல்ல வாசனை கொடுக்கும், ரெண்டாவது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி வந்து. கொத்தமல்லியும் அதே மாதிரியே வாசனை வரும்போது எடுத்து போட்டுடலாம், கலர் மாறாமல். இப்போ கொத்தமல்லியும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு, போதும். ஜீரகம் போட்டுக்கலாம். இதுவுமே நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் கரிஞ்சிரும், பார்த்து வறுத்துக்குங்க. அந்த கடாய் சூட்லேயே கூட இது அப்படியே பொரிஞ்சிரும் பார்த்திங்கன்னா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரசப்பொடினாலே கருவேப்பிலை தான் கொஞ்சம் கழுவி ஈரம்லாம் உணர்த்திட்டு எடுத்து போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா சமைக்கும்போது டக்குன்னு எடுத்து போட ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக நம்ம அப்படியே கொத்தா உருவி வச்சோம்னாக்கா அதில் உள்ள மண் அழுக்கெல்லாம் அப்படியே அதிலே ஊறிக்கிட்டு அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து 2 வாட்டி அலசிட்டு போடணும். அதனால் அப்படியே அந்த கொத்தா கொடுக்குறாங்க பாருங்கள் காய் வாங்கும்போது, அதை கொண்டாந்து பெரிய டப்பில் தண்ணியில் வச்சுட்டு நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துருவேன். அப்படியே பைப்பில் காமிச்சு கூட அது தண்ணியை உதறிட்டு அப்படியே வச்சுருவேன். கொஞ்சம் உணர்ந்தோடனே எடுத்து உருவி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். அவசரமாக சமைக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கழுவிக்கிட்டு உருவி நிற்க முடியாது பாருங்கள். இப்போ இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ரசப்பொடினால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இட்லி பொடினா நல்லா 2 கை போடலாம் உங்களுக்கு. கலரும் மாறக்கூடாது. மைக்ரோ ஓவனில் வச்சு கூட எடுத்துக்கலாம் வேணா கூட. உங்களுக்கு இந்த கீரை ஐட்டம் கருவேப்பிலை எல்லாம் கூட மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கனாலே கலரும் மாறாது, நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரீன் கலரில் வரும். நல்லா பொடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு, போதும். இப்போ அதே சூட்லேயே இந்த முடக்கத்தானை போட்டு அப்படியே சூடு ஏற்றி எடுத்துக்கலாம். இது வறுக்கணும்னு கிடையாது, இருந்தாலும் கிறிஸ்பியாக பொடி பண்ணுறதுக்கு வந்து வறுத்து தான் ஆகணும். லேசாக சூடு காட்டி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. நல்லா கடாய் சூடாக இருந்து அதில் வச்சிங்கனாலே அந்த சூட்டுக்கே வந்து இதாகிடும். இப்போயே பாருங்கள் பொடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. கையிலே பிடிச்சிட்டோம் பாருங்கள், போதும். இதையும் எடுத்து அது கூட போட்டுடலாம். ஏன்னா எல்லாம் அப்படியே போட்டு பெரிய ஜாரில் அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ இதுக்கு வந்து பெருங்காயம் தாளிக்கும் போது வந்து தூள் பெருங்காயம் இருக்குது பாருங்கள், அதில் சும்மா லேசாக தட்டிக்கலாம். இப்போ வந்து இது மொத்தமாக பவுட்ருங்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 பீஸ் போட்டிருக்கேன். தூள் பெருங்காயத்தை விட உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம் தான் நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டு மணம் கொடுக்குறதெல்லாம். இப்போ இதையும் வெறுங்கடாயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே. இல்லை ரொம்ப வேணும் வாசமாக, எங்களுக்கு ரொம்ப பெருங்காய வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னாக்கா இன்னும் கூட ஒன்று போட்டுக்குங்க. எனக்கு இது போதும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கும் போதும் லேசாக அந்த தூளில் தட்டிக்குவேன் அப்படியே. இதுவும் வாங்கி வச்சுருப்பேன் அவசரம் ஆத்துறதுக்கு வரும், அதனால் லேசாக இதுவும் தட்டிக்குவேன். இப்போ பெருங்காயமும் பொரிச்சாச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே
சூடு ஆறிடுச்சு நல்லாவே, அதனால் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க பெருங்காயமும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நரன்னு கோல மாவு பதத்துக்கு லைட்டாக அப்படியே அரைச்சிக்கலாம். ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் நல்லா கமன்னு வாசமாக இருக்கும். அதுவும் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அரைச்சதுலேருந்து அவ்வளோ மணமாக இருக்கும். ரசத்தை பார்த்திங்கன்னா ரசம் வச்சு இறக்கி கொத்தமல்லி கிள்ளி போட்டோம்னாலும் அவ்வளோ மணமாக இருக்கும். அப்படியே குடிச்சிடலாமான்னு. எல்லாத்தையுமே போட்டாச்சு. மூடியை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அப்படியே நரன்னு அப்படியே. இப்போ இந்த டப்பாவில் போட்டுக்கலாம். முடக்கத்தான் ரசப்பொடி ஒரு 2 மாதத்துக்கு உள்ளதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா அந்த க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா வச்சு எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கூட சூப்பு மாதிரி குடிக்கலாம். நல்லாயிருக்கும் செமையாக. முட்டி வலிக்கு ரசமாக போட்டு சாப்பிடாட்டினா கூட சூப் மாதிரி சூடாக சுட வச்சுட்டு ஒரு டம்ளர் குடிங்க. செமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ முடக்கத்தான் ரசப்பொடி போட்டு ரசமும் வைக்க போகிறேன் இப்போ காலையிலேயே. ஓகே, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸுங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ரசப்பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா 5 நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து புளியும் உப்பும் போட்டு கரைச்சிட்டேன். ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கேன். இதுலேயே அப்படியே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் 1 இயருக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு கடுகு, 2 ஜீரகம், 2 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இப்போ கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சு. தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு இந்த மாதிரி கருவேப்பிலை கூட போட்டு நல்லா வதக்கிட்டு வச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் பாருங்கள். நம்ம மிளகு பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி ரசத்தில் போடுவோம் பாருங்கள். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருவேப்பிலை போடும்போது போட்டு தாளிச்சிட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், ஸ்மெல்லும் இருக்கும். அதே டைமில் பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் இந்த முடக்கத்தான் ரசப்பொடியை போட்டு கலந்து விட்டுறலாம். சின்ன குட்டி ஸ்பூனு, அதனால் 2 போடுறேன். பெருசாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போட்டுங்க போதும். அவ்வளோதான். இப்போ அப்படியே பொங்கி நுரைச்சி வரும்போது கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோன்னாக்கா கம்மன்னு ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடும். செஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. கண்டிப்பாக முட்டி வலி இருக்கவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுனால அது சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்ந்துச்சுன்னா அந்த முட்டி வலி, எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நுரைச்சி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னாக்கா முடக்கத்தான் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கனாக்கா சுரக்காய், சிறுபருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். நல்லா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு சிறுபருப்பு போட்டு ஜீரகம் தேங்காயும் கொஞ்சமாக அரைச்சி போட்டு கூட்டு வச்சாச்சு. இதுதான் வந்து குழம்புக்கு பதிலாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது. நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா ஊற்றி விடலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் நாளைக்கு வந்து நீர்க்காய்ங்க தான் நிறையா சேர்க்கணுமே. அதனால்
அதெல்லாம் நல்லா நாட்டு சுரக்காய், அந்த குண்டாக இருக்கும் பாருங்கள், ஊருங்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சுரக்காய் நீட்டாக இருக்கிறது இல்லை, இப்படி குண்டாக வந்து மேலே அப்படியே வரும் பாருங்கள், அந்த மாதிரி சுரக்காய் வாங்கினேன், நாட்டு சுரக்காய். அதனால் இது நாட்டு சுரக்காய் போட்டு சிறுபருப்பு கூட்டு வச்சாச்சு. இங்கே முடக்கத்தான் ரசம், அரிசி ஊறுது. குக்கரில் வச்சுட்டு இட்லி ஊற்றணும். எனக்கு காய் வறுவலுக்கு ஏதாவது காய் எடுத்துகிட்டு வரணும், ஃப்ரிட்ஜில் போயிட்டு பார்த்துட்டு. இந்த ரசம் அப்படியே பொங்கி நுரைச்சிக்கிட்டு வருது. இந்த டைமில் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டோம்னா இப்போ சுட சுட சூப்பராக நல்லா கம்மன்னு நல்லா ரசப்பொடி வாசனையோடு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரசம். அப்படியே சளி எலி பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு அப்படியே இருத்துட்டு ரசம் மாதிரி இதில் சூப்பு மாதிரி அப்படியே டம்ளரில் ஊற்றியும் அப்படியே குடிச்சிக்கலாம். நல்ல வாசனை பாருங்கள். எங்கள் வீட்டில் டெய்லியும் ரசம் வேணும், தயிரும் வேணும். ரசம் தயிர் இல்லாட்டினா கூட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரசம் மட்டும் மெயினாக வச்சு விட்ருவோம். பார்த்திங்கன்னா இப்போ முடக்கத்தான் ரசம் ரசப்பொடி போட்டு சூப்பராக பண்ணி வச்சு பாருங்கள்.